அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இஞ்சி டீ குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இஞ்சி டீ எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சிக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா ஜீரணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஞ்சி ஒரு நல்ல தீர்வை கொடுக்குங்க. இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் இருக்குது. அதோட மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு, கால்சியம் போன்ற கனிம சத்துக்களும் இருக்குங்க. இஞ்சி டீயை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது நம் உடலோட குடல் பகுதியில் கொழுப்பு படிகிறத இது நல்லா குறைக்குதுங்க. ஜீரண சக்தியை நல்லா மேம்படுத்தி உடல் கழிவுகள் மற்றும் தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றி வளர்சிதை மாற்றத்துக்கு உதவுது. இதனால் நம்மளுடைய உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சிரும். ரெண்டாவதாக, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த இஞ்சி டீ ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். சிலருக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கும், கரெக்டான கால இடைவெளியில் வராமல் கொஞ்சம் தள்ளி 40 நாள் 50 நாள் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இந்த இஞ்சி டீயை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது அந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய முடியும். நம்ம சேனலில் ஏற்கனவே இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு இஞ்சி கூட வேறு என்ன சேர்த்து குடிக்கும் போதும் இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மாதவிடாய் காலத்தில் சில பெண்களுக்கு வயிற்று பகுதியில் அதிகமான வலி இருக்குங்க. வயிற்று தசைகளை அப்படியே இறுக்கி இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி வலி இருக்கிற நேரத்தில் இந்த இஞ்சி டீ போட்டு குடிங்க. அந்த வயிற்றில் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த தசை பிடிப்புகளை நல்லா தளர்த்தி அந்த வலிக்கு ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கும். இஞ்சி டீ செல் வளர்ச்சியை தூண்டுவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம உடலுடைய எல்லா சத்துக்களையும் ஆக்சிஜனையும் உடலோட எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல உதவியாக இருக்குது. இஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் ஏற்படக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது. குமட்டல், வாந்தி, அஜீரணம், மலச்சிக்கல், வாய்வு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் 3 மாதத்தில் வாந்தி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அப்பப்போ இஞ்சி டீ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக, சாதாரண சளி, இருமல், வறட்டு இருமல், நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகள் இது அனைத்திற்குமே இந்த இஞ்சி டீ ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கும். அடுத்ததாக, இஞ்சியில் ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது ஒரு சிறந்த வலி நிவாரணி. நம்ம உடலில் காக்ஸ்2 அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வலியை கொடுக்குது. இதனுடைய செயல்பாட்டை தடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய வலியை இது நல்லா குறைச்சி கொடுக்குது. தொடர்ச்சியாக நாம் இஞ்சி டீயை எடுத்துக்கும் போது எலும்பு சம்பந்தமான வியாதிகளான ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், கீழ்வாதம், மைக்ரேன் எனப்படக்கூடிய ஒற்றை தலைவலி இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இப்போ நாம் இஞ்சி டீ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுங்க. 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இது நல்லா கொதித்து வரும்போது நமக்கு இதில் பாதி தான் கிடைக்கும். அப்போ அது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லா கல்லில் வச்சு தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணுங்க. நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி நல்லா பாதியாக குறைஞ்சி வரணும். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2-3 புதினா இலைகள் கூட வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க. புதினா இலைகள் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இஞ்சி டீயை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இல்லைனா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கலாம். மற்ற பிரச்சனைகளுக்காக இஞ்சி டீ எடுத்துக்கிறவங்க எந்த டைமில் வேணால் குடிக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி கூட இஞ்சி டீ எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை விட கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி டீயை உங்களால் எந்த அளவுக்கு சூடாக வச்சு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக குடிங்க. அப்போ அது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இந்த இஞ்சி டீயை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.